வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகள் 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, வர 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் என்டிஏ தலைவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு முக்கிய நகரங்களில் ஒவ்வொருத்தங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்துக்கான பின்னணி என்ன? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருச்சு தமிழகத்தில் திமுக ஆட்சியில், அதனை கண்டித்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முக்கிய நகரங்களில் ஒவ்வொருவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன்ல, இப்போ யார் யாருக்கு எந்தெந்த பகுதிகளில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போராட்டம் நடக்குது, சென்னையை பொறுத்த வரைக்கும். அடுத்து மதுரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் போராட்டம் நடக்குது. கோயம்புத்தூர் ஒரு சஸ்பென்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அதிமுகவில் மிக முக்கிய தலைவரான எஸ்பி வேலுமணியுடைய கோட்டை அப்படின்னு கோயம்புத்தூரை அதிமுகவினர்கள் சொல்லுவாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய கோட்டை கோயம்புத்தூர். இதில் யார் போராட்டத்துக்கு தலைமை வகிக்க போகிறது அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு. அண்ணாமலை தான் தட்டி தூக்கியிருக்காரு. கோவையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தலைமையில் போராட்டம் நடக்குது. கோவை பாராளுமன்ற தொகுதியில் 2024 அண்ணாமலை போட்டியிட்டார். 4,50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கினார். நிறைய பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அண்ணாமலை வெற்றி பெற வேண்டியது, திமுகவும் அதிமுகவும் காம்ப்ரமைஸுக்கு போயிட்டாங்க, ஒன்று நீ வரணும் இல்லை நான் வரணும், அண்ணாமலை வரக்கூடாது அப்படின்னு 2 திராவிட கட்சிகளும் காம்ப்ரமைஸுக்கு போனதுனால தான் அண்ணாமலை வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அந்த வகையில் கோவையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 2வது இடத்துக்கு முன்னேறுறாங்க, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதுவே சட்டமன்ற தொகுதி வாரியாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் கோவையில் இருக்குது. அந்த 10ல் 6 பாஜக முன்னிலை வகிக்கிறாங்க, ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் கோவையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை இந்த போராட்டத்துக்கு தலைமையாக போட்டது சரியான முடிவு. அடுத்து திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் தமிழிசை இந்த போராட்டத்துக்கு இன்சார்ஜாக இருக்காங்க. திருப்பூர் வானதி சீனிவாசன், கடலூர் அன்புமணி ராமதாஸ், தஞ்சாவூர் டிடிவி தினகரன், ஜிகே வாசன், ஈரோடு என்டிஏவுடைய முக்கிய தலைவர்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக வர 17ஆம் தேதி போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கோஆர்டினேஷனை முன்னாடியிலிருந்தே என்டிஏ பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக அதிமுக பாஜக இடையே கூட்டணி மறுபடியும் அமைந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் லாஸ்ட்டு 1.5 வருஷமாக பெருசாக எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான போராட்டங்களையும் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்டிஏ நடத்தலை. கூட்டணி அமையும் போது இனி பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்து பரவலாக போராட்டத்தை நடத்துவாங்க, என்டிஏ வலுப்பெறும், திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை என்டிஏ கொடுக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் லாஸ்ட்டு 1.5 வருஷமாக பெரிய அளவில் ஒரு போராட்டம் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக அதிமுகவும் சரி பாஜகவும் சரி நடத்தலை. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப தினசரி போராட்டங்களை பாஜக நடத்தி டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. ஒன்ஸ் அண்ணாமலை ஸ்டெப் டவுன் ஆனதுக்கப்புறம் நயினாரும் சரி இபிஎஸும் சரி தமிழகம் முழுவதும் போராட்டங்களை நடத்தி திமுகவுக்கு பெருசாக எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்கல. முன்னாடியிலிருந்தே இது மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன் முடிவை எடுத்திருக்கணும். சரி, காலதாமதமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இப்போயாவது சரியா முக்கிய நகரங்களில் ஒவ்வொருத்தங்களுக்கு பிரித்து கொடுத்து போராட்டத்தை நடத்தினா அது தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த முயற்சியின் கீழே இப்போ இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு. வர 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான போராட்டம் நடைபெற இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த போராட்டத்துடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரியும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, சமீபத்தில் முதல்வர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடக்கூடிய 2 சிறுவர்களை நேரடியாக அவருடைய ஆஃபீஸுக்கே கூப்பிட்டு பாராட்டினார். பாராட்டும் போது என்ன சொன்னார்னா, இதிலேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாமல் படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஐபிஎஸ்ஸா ஐஏஎஸ்ஸா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணார். இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. அண்ணாமலை அவர் தரப்பு ஒரு பார்வையை வெளியிட்டார். தமிழகத்தில் அவ்வளவு கொலைகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவ்வளவு நடக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்படி ரீல்ஸ் போட்டுக்கிருக்காரு முதல்வர் அப்படின்னு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணாரா. இப்போ அன்புமணி ராமதாஸுடைய பார்வை வேறு விதமாக இருக்குது. அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளி கல்வித்துறையை ஃபோக்கஸ் பண்ணி அன்புமணி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அண்ணாமலையும் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அன்புமணி கொஞ்சம் எலாபரேட்டாக பள்ளி கல்வித்துறையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒரு பெரிய நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் முதல்வர் அந்த 2 சிறுவர்களை பார்த்து படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. டீச்சர்ஸையே நியமிக்காமல் எப்படி படிப்பார்கள்? அந்த 2 சிறுவர்கள் தேவா ஜீவா அப்படிங்கிற 2 சிறுவர்கள் கடலூர் மாவட்டம் சாத்திப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர்கள். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் நெல்லித்தோப்பு அருகே
ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் அவங்க படித்து வராங்க. அவங்க படிக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியுடைய நிலைமையை எடுத்து பாருங்க. மொத்தம் 30 ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. 5 வகுப்புகள் அந்த ஸ்கூலில் இருக்குது. 5 வகுப்புகளுக்குமே சேர்த்து ஒரு தலைமை ஆசிரியர், ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் அந்த ஸ்கூலில் பணிபுரிகிறாங்க. 5 வகுப்புகளுக்கும் எப்படி 2 ஆசிரியர்கள் போதும்? எப்படி பத்தும்? எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும்? குவாலிட்டியான எஜுகேஷன் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அன்புமணி கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு கீழே 22,831 தொடக்க பள்ளிகள் இருக்குது. அதில் 15,000க்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளில் வெறும் 2 ஆசிரியர்கள் மட்டும்தான் 5 வகுப்புகளையும் சேர்த்து கவனிக்கிறாங்க. 15,000க்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளுடைய நிலைமை இப்படி இருக்குது. 3,800 தொடக்க பள்ளிகளில் வெறும் ஒரே ஆசிரியர் மட்டும்தான் 5 வகுப்புகளையும் கவனிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போ போதுமான ஆசிரியர்கள் நியமனம் இல்லை. நிலைமை இப்படி இருக்கும்போது படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சும்மா வெற்றி அட்வைஸ் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு அன்புமணி கேள்வி எழுப்ப, அன்புமணியுடைய இந்த அறிக்கை ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.